இது என்எல்ஆர் பார்த்தீங்கன்னா 70 நாள் முடிஞ்சிச்சு. இது 71வது நாள். எல்லாத்துலேயும் கதிர் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாள் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக. 90 நாள் நாற்று வந்து ஒரு 30 நாள். ஸோ 120 நாள் பயிர், 4 மாதம் பயிர். இது 3 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணுறோம் அந்த கான்செப்ட்டு. இது என்னெல்லாம் ஷார்ட் பீரியட் தான், நல்லாவும் விளைச்சல் இருக்கும், நல்ல ஹீல்டு வரும். ஸோ கதிர்களும் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணுறதால நெல்மணிகள் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் கவுண்டிங். அதெல்லாம் ஒன்றும் நம்ம எதுவும் செக் பண்ணல. சிவன் சம்பா நாற்றங்கள் ரெடி பண்ணலே டைம் சரியாக போயிடுச்சு. ஸோ இது தண்ணி மட்டும் விட்டு வச்சுருந்தோம். இப்போ கீழ்த்துண்டுக்கு தண்ணி இல்லை, அதனால் வந்து கீழ்த்துண்டுக்கு தண்ணி எடுத்து விட்டுருக்கோம். தண்ணி பாஞ்சுன்னு இருக்குது. இது நல்லாயிருக்கு. இது ஒரு கதிர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நான் டைம் இல்லை, ஆஃபீஸ் போகிற வேலை இருக்கிறதால நான் இப்போ வீடியோ எடுக்க முடியல அதிகமாக. இதை நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை நெல்மணிகள் இருக்குது, தூரில் எத்தனை நெற்கதிர்கள் வந்திருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தார். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா கதிர்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்னதான் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலது இப்போ தான் கதிர் வந்து இருக்குன்றதால நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் கரெக்டாக கதிர் வரட்டும், வந்தாலும் நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 20 நாள் டைம் இருக்குது. இதுக்கப்புறம் கதிர்கள் வந்தாலும் நம்மளுக்கு உபயோகம் இருக்காது. அதனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ஃபீட்பேக் கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா அறுபதாங்குருவி தானாக அதுவே வந்து நிலத்தில் உள்ள நெல்மணிகள் முளைச்சி அது தானாக வந்திருக்கு. இது மாதிரி ஒரு 20-30 நெற்கதிர்கள் அங்கங்கே இருந்தது. இது குதிரைவாளியாக இருக்குன்னு சொல்லிட்டு களை பறிக்கும் போது எடுத்து போட்டுட்டாங்க, அங்கங்கே நடுநடுவில் இருந்ததால். ஸோ அதுவும் முளைச்சிருக்கு. இது அறுவடை பண்ணும்போது அதுவும் சேர்ந்து தான் அறுவடை பண்ணும். பட் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போல் இதை வந்து நம்ம வீட்டுக்கு கொத்தலை. இந்த சீசனில் நம்மளால் வந்து காய வைக்க இடம் ஃபெசிலிட்டிலாம் இல்லாததால் நம்ம வீட்டுக்கு இதை உபயோகப்படுத்த மாட்டோம். இதை லோடில் கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு இந்த 30 சென்ட்டில் வந்து என்எல்ஆர் வந்து எவ்வளோ ஹீல் வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி நிற்கோம். இன்னொரு 20-25 நாளில் செப்டம்பர் 15 20 தேதியில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ.